நிறைய பேர் நீங்க வந்து யூடியூப்லயும் மற்றதுலையும் பார்க்கிற நிறைய செய்திகள் வந்து ஒரு இடத்துல நடந்ததில்லை, எங்கேயோ நடந்தது. அது வந்து நிறைய செய்தி ஃபேக் செய்தி நிறைய. அப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து இதை கண்டிப்பா இதை வந்து உங்க பிள்ளைகளுக்காக விசேஷமா நீங்க ஜெபம் பண்ணும்போது இதை கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளை வந்து உண்மைத்தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. கடந்த நாட்களில் வந்து ஒரு வாலிப தம்பி வந்து மன அழுத்தம் மனநிலைமை பாதிக்கப்படுற அளவுக்கு வந்துட்டான். இப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அவன்கிட்ட கவுன்சிலிங் கேட்டா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, திடீர்னு என்ன நேசிச்சுட்டு இருந்த ஒரு பெண்ணு, என்ன லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து என்னை இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க, என்னால் அதை தாங்க முடியல, நான் கண்டிப்பா அவள்கிட்ட பேசி ஆகணும், அவ இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பொண்ணை வந்து நான் போய் பார்க்கணும், அந்த பொண்ணு வந்து என்னை நேசிச்சிருச்சு, என்ன அந்த பொண்ணு விரும்பிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, ஆமா பாஸ்டர், என்னமோ இன்ஸ்டாகிராமில் வந்து அவன் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான்னு ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு 1 இயரா சொல்லிட்டே இருந்தான், நாங்களும் ஆஸ்திரேலியா பொண்ணு தானே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா அவன் வந்து ரொம்ப நேசிட்டு இருக்கிறான், எனக்கு அந்த பொண்ணு இப்போ 6 மாசமா பேச மாட்டேங்குது, எனக்கு கண்டிப்பா ஆஸ்திரேலியா போய் அவளை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். நாங்க சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அது ஆஸ்திரேலியன் பொண்ணே கிடையாது. அது என்னன்னா அது வந்து ஒரு ஃபேக் ஐடி. அந்த இன்ஸ்டாகிராம்ல பேசின பொண்ணும் ஃபேக். அதுல இருக்கிற அந்த முகம் தெரிகிறது வந்து ஏஐனுடைய போட்டோ. அதுல அந்த இத உண்மைன்னு இவன் நம்பிட்டு உண்மை இல்லாத ஒண்ணு அவன் வந்து தனக்கு உண்மை, இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் வந்து மன அழுத்தத்தில் ஆளாகிட்டான். அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சா, இல்லப்பா நீ பார்த்துருக்கிறது வந்து ஒரிஜினல் பொண்ணே கிடையாது, அது வந்து சும்மா ஒரு படத்தை தான் நீ பார்த்துருக்கிற, உனக்கு முன்னாடி அந்த வீடியோவை காமிச்சு உன்னை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை 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 கிடையாது கிடையாது, அப்படியெல்லாம் சுத்தமாக கிடையாது, நீங்க என்ன வந்து மாத்துறதுக்காக தான் நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க வந்து நான் போவானான்றதுக்காக, எனக்கு கண்டிப்பா அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது, ஆஸ்திரேலியான் அட்ரஸ் இருக்கு, நான் போகணும் எனக்கு வந்து அப்படின்னு அவன் நிற்கிறான். ஐயோ, உண்மையிலே அந்த அம்மா அப்பாவுடைய நிலைமை கொடுமையான நிலைமை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உண்மை தன்மையை புரிஞ்சு கொள்ளவே முடியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய செய்திகள் வந்து நீங்க சரியா கையாள தெரியாம நீங்க இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்கலாம். நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போய் கிடக்கலாம். நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நியூஸ் வருகிற அந்த செய்தியை எங்கிட்ட கொண்டு வந்து பேசுகிற அந்த செய்தியை நான் எப்படி கையாளணும்னா அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்கு, இல்லைன்னா